தேவ பிள்ளைகளே, கிபியோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு எமோரியர்களின் ராஜாக்களின் கூட்டங்கள் 5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து, நீ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். கிபியோனியர் ராஜா யோசுவாவிடம் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டார். யோசுவாவும் தன்னுடைய படைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலே கடந்து சென்றார். தேவன், நீ போ, அந்த கூட்டத்தாரை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நண்பன் பாடுபட்டு விடக்கூடாது, நண்பனுக்கு ஆபத்து நேரிடக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணின கிபியோனியர்களுக்காக யுத்தம் செய்ய யோசுவா தன் சேனைகளோடு புறப்படுகிறார். தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து 5 ராஜாக்களையும் விரட்டி அடிக்கிறார், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலே யோசுவா பேசி பிறகு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை இடுகிறார். அது அப்படியே நின்று போனது. சந்திரன் மறையவில்லை, சூரியன் இருந்த இடத்திலே இருந்தது. எல்லாவற்றையும் இந்த இயற்கை முழுவதையும் அதிகாரத்தோடு கட்டளையிட்டு கீழ்ப்படியும்படி ஆனது. அதே போலதான் தேவ ஜனங்களே, ஒரு சாதாரண மனிதன் தீர்க்கதரிசி யோசுவாவை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை செய்தார். இயற்கையை கட்டளையிடுகிறார். தேவனிடத்தில் பேசி முடித்த பிறகு கட்டளையிட்ட பிரகாரம் அப்படியே இயற்கை கீழ்ப்படிந்தது. அதே போலதான் உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஜனக்கூட்டங்கள் எழும்பினாலும் பரவாயில்லை, நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவதை காட்டிலும், எனக்கு விரோதமாக எழும்பிவிட்டாயா, நானும் என்னுடைய படைபலத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி மனிதருடைய தயவை நாடுவதை காட்டிலும் தேவனிடத்திலே கடந்து சென்று பேசுங்கள். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக ஜனக்கூட்டம் எழும்பி இருக்கிறதே, அல்லது என்னுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லது என்னுடைய நண்பனுக்கு விரோதமாக இப்படி நடந்திருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே தெளிவான காரியத்தை வெளிப்படுத்துவார், ஜெயத்தை கொடுப்பார். இப்பொழுதும் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்களா? பயப்பட வேண்டாம். யோசுவாவுக்கு தேவன் செவி கொடுத்தது போல கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியர்களை இனி நீங்கள் காணப்போவதில்லை. God bless you.